லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ கிட்ட இந்த செக்ரட்டரியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் உன்னுடைய உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த குழந்தை பார்க்கறதுக்கு ஒன்றும் இவனை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாம். ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை செக்ரட்டரிகிட்ட வந்து தூக்கி போட அவளும் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு உன்னுடைய ஒய்ஃப் வந்து இமெயில பழி போடுறா, உண்மையிலேயே வந்து என்னுடைய பொண்ணு வந்து நம்மளுடைய பொண்ணு தான், அதாவது உன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் பெற்று வச்சிருக்கக்கூடிய அந்த குட்டி சாத்தானோ என்ன பண்ணுது அப்படின்னா ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க ரொம்ப கெட்டவங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கப்பா, நான் தான் உங்களுடைய உண்மையான பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிருக்கு. பத்தாததுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க வந்து எனக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க, இதெல்லாம் நான் அப்பா கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க தெரியுமா, அதனால தான் நான் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது இவ இவ்வளோ கொடுமை பண்ணாலா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு, ஆக்சுவலாக பிரச்சனை வந்துட்டு உனக்கும் எனக்கும் மட்டும்தான், அப்படி இருக்கையில் இந்த குழந்தை வந்து ரொம்ப இன்னசென்ட், தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பொய்யா வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறா. ஹீரோவை பார்த்துட்டு இவ உன்னுடைய பொண்ணா இல்லையான்றதை நீயே டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோ, இது வந்து எனக்கு தேவையில்லாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறானா. இப்போ நம்ம ஹீரோ இன்னும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவனும் இன்னும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆக்சுவலாக உன்னுடைய பொண்ணு வந்து நிறைய போய் பேசினா இந்த இடத்துல என்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கான், அதனால மன்னிப்பு கேட்டுட்டு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல செக்ரட்டரியோ அவள் எவ்வளோ சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்க, உனக்கு வந்து என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஹீரோவும் இங்கே பாரு, அந்த குழந்தை பாவம், உனக்கு என்ன மன்னிப்பு தானே தேவை, அதனால நானே வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானா. இதை பார்த்து செக்ரட்டரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. ஹீரோவோ போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா ஹீரோயினும் இல்லை, ஆக்சுவலாக இந்த குழந்தைக்கு வந்து நான் தான் வளர்த்துருக்கேன் இல்லையா, இந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன், இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கேன், பியானோ கிளாஸ்லாம் நான் தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன், இதுக்கெல்லாம் சேர்த்து வந்துட்டு கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஆயிருக்கா, அதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ வந்து அவள் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியை பார்த்து அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு இங்கே பாரு, ஒரு வேளை மட்டும் அவள் சொன்னது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னையே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா கிளம்புறானா. வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்க, அதில் வந்து இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஆடி போயிடுறான். இப்போ அந்த அம்மாவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுதா. இப்போ அந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அப்போ வந்துட்டு நீல் டவுன் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, நான் வந்து செஞ்சது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ இந்த அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதா. அங்கே வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதை தூக்கி அவள் மேலேயே அடிச்சிடுறாங்க. இதில் வந்து அவளுக்கு பயங்கரமாக தலையில் வந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கா. பத்தாததுக்கு அவளை போட்டு கண்டபடி அடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹாஸாக அடித்ததில் அவளுக்கு அங்கங்கே காயப்பட்டு ரத்தம் வந்து கொட்டிகிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய அம்மாவை வந்து அடிக்காதீங்க, அவங்க வந்து ரொம்ப பாவம், அவங்க வயிற்றுல வேற ஒரு குட்டி பாப்பா வந்து வளர்ந்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அழுகுதான். இதை கேட்டுட்டு அந்த அம்மாவோ என்னை வந்து பாட்டின்னு மறுபடியும் கூப்பிடாத, உங்கள் அம்மா வயிற்றுல வந்து வளர்கிற குழந்தை கண்டிப்பாக என் பையனோட குழந்தையாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்கா என்னுடைய பையன் வந்துட்டு அவன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டு இருந்தான், ஊடால வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு இருக்காங்களா. இப்போ அவ்வளோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து என் வயிற்றுல வளர்கிற குழந்தை உன்னுடைய குழந்தை தான் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த பொண்ணும் என்னுடைய அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா. இப்போ அந்த அம்மா வந்து அடித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார. இப்போது அந்த செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பாரு, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் வந்து யோசிச்சு பாரு, நான் உன்னுடைய உயிரை காப்பாற்றினவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதை கேட்டுட்டு அவன் கொஞ்சம் வந்துட்டு அமைதியாக இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் வரானா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் நடந்தப்போ உங்களை காப்பாற்றினது வந்து செக்ரட்டரி கிடையாது, உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறானா, அதில் நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சைன் பண்ணி அவனை வந்து காப்பாற்றிருந்திருப்பாளாம். இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். எப்படி வந்து நான் வந்து என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து இப்படி ஒரு துரோகத்தை வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. இப்போ அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலாக வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தைய வந்துட்டு மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு காரணமே இவ தான், கடத்திட்டு போய் வந்து கண்டபடி அடித்ததில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையை சொல்ல
நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. செக்ரட்டரியை வந்து அடிக்கிறானா, அவ்வளோ வந்துட்டு எனக்கு ரொம்ப வயிறு வந்து வலிக்குது, தயவு செஞ்சு குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோவோ உன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக இவ்வளோ துடிக்கிறேல்ல, அதே மாதிரி அவளுக்கு வந்து அவள் குழந்தை வந்து இல்லாமல் போனப்போ அவளும் இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறானா. நீ எல்லாம் இதுக்கு வந்து அவளுக்கு வந்து நீ ஒரு தடவை பண்ணதுக்கு நான் உனக்கு 10 தடவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுறானா. இப்போ ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேனேஜர் கிட்ட உடனே டிவோர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணுங்க, இப்போயே வந்து சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவனும் அதை ரெடி பண்ணுறதுக்காக போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, செக்ரட்டரியை பார்த்துட்டு மரியாதையாக எந்திரிச்சு வெளியில் போயிடு, இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுடைய பொண்ணு இருக்கா இல்லையா அந்த குட்டி பாப்பா, அவளை வந்து தரன்னு பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ அவளும் எந்திரிச்சு நின்றுட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஆக்சுவலாக வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாளா. இப்போ ஹீரோவுக்கு செமையாக டென்ஷன் ஆகிடுது. இப்போ அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீல்ல அப்படின்னு சொல்ல. இப்போ செக்ரட்டரியோ, இங்கே பாரு, ஆக்சுவலாக நீ உன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து துரோகம் பண்ணி எல்லாத்தையுமே நீ தானே அவளுக்கு வந்து பண்ண, அவளை வந்து ஹர்ட் பண்ணது எல்லாமே நீ தானே அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறானா. அப்போ செக்ரட்டரியை பார்த்துட்டு மரியாதையே வெளியில் போயிடு, இனிமேல் லைஃப்பில் வந்து உன்னை நான் பார்க்கவே கூடாது, பார்த்தேன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்ல. அவளும் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாளா. இப்போ வெளியில் வந்தோடனே அவளுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த வீட்டோட வாசல்லே கீழே விழுந்துடுறாளா. அந்த குழந்தையும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கத்தி அழுதுட்ருக்கா. இப்போ செக்ரட்டரியும் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து யாராவது காப்பாற்றுங்க அப்படின்றா. அவளுக்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருதா. அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்துடுறா. தூரத்துலேருந்து காரில் உட்காந்தபடி நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காளா. அவ்வளோ வந்துட்டு ஒரு குழந்தைய இழந்தா எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத இப்போ நீ வந்து உணர்ந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போது லாயர் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட ஆமாம் எப்படி வந்து நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாற்றினது நான் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானா. இப்போ லாயரும் அந்த மேனேஜருக்கு வந்து நான் ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுத்தேனா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோயினும் எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா. அவனும் உனக்கும் ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோமே, என்னால் வந்துட்டு சும்மா இருக்க முடியாது, உன்னுடைய பிஸ்னஸ் தான் இனிமேல் என்னுடைய பிஸ்னஸும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கே பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் முடிவுக்கு வந்துருச்சு, இனிமேல் நான் அதை என்ன கன்சிடர் பண்ணுவேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறானா. நம்மளோட ஹீரோயினை சிரிச்சிட்டே இந்த லாயரோட கையை பிடிக்க. இப்போ வெளியில் வந்துட்டு இந்த செக்ரட்டரி வந்து மயங்கி கீழே விழுந்து கிடக்கா இல்லையா, அதனால லாயரை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆம்புலன்ஸில் வந்துட்டு அந்த செக்ரட்டரி அவங்க பொண்ணு இவங்க 2 பேரையும் ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு செக்ரட்டரி வந்துட்டு உயிருக்காக போராடிட்டுருக்கா. அந்த குழந்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா கீழே உட்காந்து அழுதுட்டுருக்கா. அந்த டயத்துக்கு வந்து அந்த ஒருத்தவே வந்து நிற்கிறானா. அவனை பார்த்தோன்னையுமே, அங்கிள் உங்களுடைய ஃபோட்டோவை அம்மாவோட மொபைலில் பார்த்துருக்கேன், அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறானா. அவனும் நான் அங்கிள் கிடையாது, உன்னுடைய சொந்த அப்பா நான் தான் அப்படின்னு சொல்கிறானா. இது கேட்டுட்டு அந்த பொண்ணும் கேட்டுட்டு அந்த குழந்தையும் அவங்க அப்பாவை வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாளா. டாக்டரும் வந்து வெளியில் வந்துட்டு கடைசியாக ஒரு தடவை அவங்கக்கிட்ட பேசணும்னா நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே போகிறானா. அந்த இடத்துல அந்த குழந்தைய தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு, அம்மா எனக்கு வந்து நீங்கள் வேணும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காளா. இப்போ செக்ரட்டரியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நீ வந்து ஃப்யூச்சரில் வளர்ந்து பெரியவளாகும்போது நான் வந்து உன் கூட இருக்க மாட்டேன், அதனால் இனிமேல் நீ உன்னுடைய அப்பாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாளா. அந்த பொண்ணும் மாட்டேம்மா, எனக்கு வந்து அம்மா அப்பா 2 பேரும் தான் வேணும், எனக்கு வந்து நீங்கள் வேணுமா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கான். இப்போ தன் பொண்ணோட கையை வந்துட்டு அவள் அப்பா கையோட சேர்த்து வச்சுட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஒரு விதமான பழிவாங்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், எனக்காக நீங்கள் வந்து யாரையும் பழிவாங்க மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஏன்னா வந்து நான் கெட்டவ, எனக்கு வந்து இது வந்து தேவைதான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழிவாங்குற அளவுக்கு நான் வந்து ஒத்தான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. இப்போ அவளுடைய அந்த ஹஸ்பண்டும் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பேசாத, உண்மையிலேயே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் அதுக்குள்ளேயே அவள் வந்து அந்த இடத்துலையே இறந்து போயிடுறா. இப்போ இவ இறந்து போனோடனே அவனும் வந்துட்டு ரத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.